ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டி ஜோன் பாஸ். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 1 கேம் ப்ளே தான் பார்க்க போகுது. இன்றைக்கி கேம் ப்ளேயில் என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா டோர் எஸ்கேப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல இந்த ரூமில் தான் இப்போதான் நம்மளை இறக்கி விடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. இந்த ட்ராவில் தான் இருக்குன்னு பார்ப்போமா? ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு பார்ப்போம், வாங்க. எதாவது இருந்தால் இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த கபோர்டில் ஒளிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒளிஞ்சிட்டு கிராணி கீழே போனோடனே நம்ம அந்த சைடு அப்படி ஓடிடலாம். மேலே முதல்ல இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு சத்தம் போடணும். அப்போ தான் கிராணி சத்தத்தை கேட்டு வரோம். போட்டுட்டு இங்கே உட்காந்து சவுண்டு போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சவுண்டு அப்படியே போடுவோம். கிளவி வரட்டும், சீக்கிரம் வரட்டும். கிளவி வந்துருச்சு. கிளவி போகுமா இல்லையான்னு பார்த்து நிற்போம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். யாரையுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்க்க மட்டும் செய்கிறீங்க. ப்ளீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கிராணி போகுமான்னு தெரில, ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரம் போக மாட்டேங்குது காய்ஸ். போயிடுச்சு. வாங்க, இப்போ கிராணி கீழே போனோன்னே நம்ம மேலே போயிடலாம். நிற்கிது. ஓகே, போகுது, கீழே போகுது. ஓகே, போயிடுச்சு காய்ஸ். இப்போ வாங்க நம்ம மேலே ஓடிடலாம். வாங்க அப்படியே போவோம். இங்கே இந்த ரூமில் வந்து ஒரு இது இருக்கும், ட்ராவு. அதை வந்து பார்ப்போம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. கிராணி மண்டை மாதிரியே இருக்குது, ஒன்றும் இல்லாமல். சரி, தள்ளி விட்டு அங்கே ஒரு ட்ராவ் இருக்கும். அங்கே போய் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் முதல்ல. ஓகே, என்ன இருக்குன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். ஓகே, இதில் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் தான், ஒன்றும் இல்லை. ஓகே, முதல்ல உள்ளே போயிட்டு இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. மேலே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். எங்கே இது இருக்குது. திறந்தாச்சு. வெளில போனால் ஷார்ட் கன் பீஸும் டெடியும் இருக்கும். ஷார்ட் கன் பீஸ் எடுத்துக்கலாம். முதல்ல எடுத்து கீழே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே சவுண்டு போட்டு கிராணி சாவடிக்க போகுது. இப்போ கிராணியை வந்து இந்த சவுண்டு கிட்ட வந்துடுமா, நான் இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டு கிராணி சாவடிச்சிடலாம். ஓகே, இங்கே வந்து இருப்போம். ஓகே, கிளவி ரொம்ப நாள் ஆச்சு, அதை கட் பண்ணிட்டேன். ஓகே, கிளவி வந்துடுச்சு. சாத்திட்டு அதை லாக்கை போட்டுடணும். போட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் கிராணி சேர்த்துடும் கொஞ்சம் நேரத்தில். ஷார்ட் கன் பீஸ் இங்கே வச்சிடலாம். காரில் அங்கே ஒரு இது இருக்கும், அதில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ ஓகே, வாங்க. என்ன இருக்கும் இல்லை, இன்னொன்று ஷார்ட் கன் பீஸு போடு. ஓகே, எடுத்தாச்சு. இதையும் போய் இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு மேலே போய் தான் இருக்கான்னு பார்ப்போம். மேலே போய் தேடுவோம். ஓகே, கிராணி செத்துடுச்சு. ஓகே, வாங்க. இன்றைக்கி நான் டோர் எஸ்கேப் பண்ண போகுது, மறந்துடாதீங்க எல்லாம். ஓகே, வாங்க மேலே சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரம் போய்ட்டு கிச்சனில் போய் தேடுவோம். இப்போ கிச்சனில் எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லதாக கிடச்சா நல்லது. ஓகே, வாங்க பார்ப்போம் என்ன கிடைக்கிது. செயின் கட்ரு. ஓகே, தேவைப்படும். முதல்ல இங்கே ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். டோர் எஸ்கேப்பு தேவைப்படும் தான். இங்கே கீழே போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா கீழே ஒன்று எடுக்கணும், அதனால் போட்டு வச்சுக்கிறேன். இங்கே வாங்க, அடுத்து இங்கே தேடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. சரி, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதில் 4 இருக்குது. இல்லை கீழே உள்ள 2 இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. எப்போதும் போல் ஒன்றுமே இல்லை. ஓகே, வாங்க அப்படியே இப்படி போய் தேடுவோம். அதான் இருக்கா விச் ஹேண்டில் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ விச் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்போ சுத்த போகுது. சுற்றி வந்தேடே, சுத்தலை விட்டு பார்த்தீங்களே. அந்த ஹேமர் வந்துடுச்சு. ஹேமர் தானே, ஹேமரு. ஓகே, ஹேமர் எடுத்துப்போம். எடுத்துட்டு இது கீழே போய் இப்போதைக்கு போயிடும். அப்படியே கீழே போயிடலாம். இல்லை கிளவி வந்துட்டு போதா சவுண்டு கேட்டு. ஓகே, நம்ம முதல்ல இப்படி கீழே போயிடலாம். அப்படியே வாங்க போவோம். அதான் இந்த இடத்துல மட்டும் எப்படி வெளிச்சம் வருது எனக்கும் தெரில. சரி, வாங்க போவோம். இந்த இருக்க பாருங்கள், இதில் தான் இப்போ வாழ்க்கை வரலாறு தான் இருக்குது. வாயில் வர மாட்டேங்குதா? சரி, வீடிங் பார்த்துக்கலாம். ஓகே, முதல்ல இங்கே வந்தாச்சா. அந்த மாடி படிக்கிட்ட போய் சவுண்டு போட்டுருவோமா. கிளவி வந்து அங்கே போயிருக்கோம். அந்த டைமில் போய் நம்ம மேலே போயிட்டு ஹேமரை வச்சு அதை திறந்து விட்டுடலாம். கதவில் வந்து ஆணி அடித்து வச்சுருக்கோம்ல, கிளவி நம்ம போகக்கூடாதுன்ட்டு. அதை போய் திறந்து விட்டுட்டு திரும்பி இங்கே வந்து சவுண்டு போட்டுருவோம். சவுண்டு போட்டால் கிளவி வந்துருச்சு. ஓகே, அங்கே வந்து சவுண்டு போட்டோன்னே கிளவி திரும்பி இங்கே படிக்கட்டுக்கு போயிடுமா. அப்போ வந்து நம்ம இங்கே பேர்னா செயின் கட்டர் எடுத்து நம்ம அங்கே உள்ள ஒயர் கட் பண்ணி விட்டுடலாம். இந்த சவுண்டுக்கு இப்போ கிளவி இங்கே வரும், ஏன்னா அங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே வந்துடும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா திரும்பி இங்கே போய் சவுண்டு போட போகுது. அப்போ தான் கிளவி திரும்பி இங்கேயே வந்துடும். ஓகே, இப்போ போட்டாச்சா. இப்போ அந்த செயின் கட்டர் எடுத்து இங்கே உள்ள ஒயரை வெட்டணும். வெட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். சரி, வாங்க மேலே போய் வெட்டிடலாம். ஓகே,
வெட்டியாச்சு. திரும்பி கிளவியை சாவடிக்கு இங்கே வந்துட்டேன். கிளவி இன்னும் வரல, இந்த வந்துருச்சு. சொன்ன பேருக்கு வந்துருச்சேன். ஓகே, கிளவி வருது. அதே மாதிரி தான் திரும்பி போட்டி சாவடிச்சிடணும். ஓகே வாங்க, சீக்கிரம் வாங்க. வரமாட்டே, வந்துரு கையை கட்டு. ஓகே வந்து முடியாச்சுப்பா. அப்பாடா, பக்குன்னு இருந்துச்சு. ஓகே, இந்த வேலையை முடிச்சிட்டோம். அடுத்த வேலைக்கு போவோம். இப்போ வந்து அப்படியே போவோம். மேலே என்னெல்லாம் வேலை இருக்கோ போய் பண்ணுவோம். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்துட்டேன். இப்போ தான் கிளவி சாவுது. ஓகே, இங்கேயே போட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கலாம். போய் ஹேமர் வேறு எடுக்கணும். இப்போ இங்கே ஹேமர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி போவோம் ஹேமர் எடுக்க. ஓகே, ஹேமர் எடுத்துட்டேன். இப்படியே போய் அங்கே திறக்கிற இருக்கும்ல, அதை போய் திறந்துட்டு அடுத்து மேலே போகலான்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. சரி வாங்க, இதோ இங்கே தான் சொன்னேன். இந்த இங்கே இருக்குல்ல 3 இது, அதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இங்கே என்ன இருக்குது? ஷார்ட் கன் பீஸ் போடு. 3மே கிடச்சிருச்சு. கொஞ்சம் இல்லை, இது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போவோம். ஓகே வாங்க, உள்ளே போகலாம். என்ன இருக்குது உள்ளே இருக்குதுன்னு தெரியலையே. தெரில, என்ன போட மாட்டேங்குது. ஓகே, திறந்தாச்சு. என்ன இருக்குது? ஸ்பெஷல் கீ. ஓகே, தேவைப்படணும்னு நினைக்கிறேன். எடுத்துப்போம். ஓகே, இங்கே போட்டாச்சு. ஷார்ட் கன் பீஸ் திரும்ப ஷார்ட் கன் எடுத்துருவோம். நான் ஒத்துக்க மாட்டேன். கிளவி ஏதோ சூனி வச்சிருச்சு. சீட்டிங். சரி, வேறு வழியில் வாங்க. செகண்ட் டே 2 தானே, பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, நான் இன்னும் முடிக்கலை. ஓகே, சீக்கிரம் முடிச்சிரு. இஞ்சிருச்சிட்டேன். ஓகே, நான் கன் பீஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். கன்னு எடுத்துட்டேன். அப்புறம் புல்லட்டை போட்டு நம்ம கிராணியை போட்டு தள்ளுறது நம்ம வேலை. ஓகே, சவுண்டு போடுவோம். என்ன சவுண்டே வரல? தரையில் போட்டால் தான் வரும் போல். சரி, கீழே சவுண்டு போடும். சவுண்டு வருது. இப்போ வந்து கிளவி வரோம் பாருங்க. சீக்கிரம் வா கிளவி, சீக்கிரம் வா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது நாங்கள் இங்கே? வந்துருச்சு. இப்போ ஹெட்டுலேயே வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு குறி ஹெட்டு தான் போடு. கண்ணுக்கு போயிடுச்சு. சரி, பார்த்துக்கலாம். ஓகே, இன்னும் புல்லட் எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு மேலே தான் போகிறோம். இப்போ மேலே போய்ட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்து மேலே வந்து அந்த ஸ்பெஷல் கீயை வச்சு அந்த ரூமை திறக்கணும். அப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்பைடர் இருக்கும். அந்த ஸ்பைடருக்கு வந்து மீட்டை வைக்கணும். அப்படி இல்லைனா கன்னை வச்சு ஒரு இடத்த ஷூட் பண்ணால் இடம் மூடிடும். அப்போ வராது. அதுதான் பண்ண போகுது. ஓகே, இப்போ கீழே போய்ட்டு ஹேமரும் ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் திறந்து விட்டுட்டேன். இப்போ கிராணி வந்தோடனே கிராணியை போட்டு தள்ளிட்டு மேலே போய் அந்த ஸ்பைடரை சாவடிக்கணும். ஓகே, ஆனால் வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குது. வந்துடுச்சு. ஓகே, கீழே போட்டு கிளவி வரோம். இப்போ சவுண்டு கொடுத்து, ஆனால் இன்னும் வரல. ஓகே, திரும்பி போடுவோம். ஓகே, என்ன கிளவி கட்டாகுது? சீக்கிரம் எடுத்துகிட்டு இப்பயாவது ஹெட்டுக்கு வைப்போம். மிஸ் ஆகிடுதா வாய்க்கு வச்சேனே. சரி, ஓகே, மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, மேலே வந்தோன்னா இங்கே கன்னு புல்லட் இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு ஒட்டியே போங்க. தள்ளியே போனால் ஸ்பைடர் வந்து கடிச்சு விட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் செத்துருவீங்க. இந்த ரெட் கலர் குடி வச்சு அடிச்சிட்டேன். ஒரு ரீலோட் பண்ணிட்டு கீழே போட்டுடுறேன் கன்னை. தேவைப்படும். அதில் போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல. ஓகே, என்ன இருக்குது? இது சீவர் எஸ்கேப்பு தான் தேவை. எனக்கு இப்போ தேவையில்லை. நான் பண்ணுறது டோர் எஸ்கேப்பு. சரி, ஓகே, இப்போ வந்து ஹேமர் எடுத்து இங்கே இருக்கிற பிளாங்க்ஸ் உடச்சி விட்டுடலாம். அதுக்காக இந்த பிளாங்க்ஸை இங்கே வச்சு நம்ம அந்த சைடு போகணும். இப்போ ஓகே, உடச்சிட்டேன். உள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். வாங்க, இந்த ட்ராவில் என்ன இருக்குது? ஓகே, எனக்கு வர மாட்டேங்குதே. வந்துருச்சு. இதில் இது எனக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக தான் செயின் கட்டர் இருக்க. சரி, ஓகே, ஒரு பிளாங்க் எடுத்து இங்கே வைக்கணும். இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் செயின் கட்டர் எடுத்துகிட்டு அங்கே போய்ட்டு அந்த ஒயரை கட் பண்ணி விட்டால் சுற்றுறது நின்றோம். அதை போய் அதை எடுக்கணும். இப்போ ஓகே, ஓகே, இப்போ நம்ம வந்து இதை திறந்து விடணும். லாக் பண்ணி விட்றாங்க பாருங்கள். இதை திறந்து விட்டு இது கீழே போட்டுடலாம். தேவைப்படும். ஏதோ நம்பர் போட்டிருக்கு. இந்த நம்பரு 2 கீழே தேவைப்படும் நம்மளுக்கு. ஓகே, இது கீழே போட்டுட்டு சைலண்ட்டாக அப்படியே வந்தாச்சு. இப்போ போய் கன் எடுத்துடலாம். கன் எடுத்துகிட்டு கீழே போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். ஓகே, கீழே வந்துட்டேன்னா கீழே போயிட்டேன். ஸ்க்ரூ ட்ரைவரை ஷூட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருந்துச்சு. ரீலோடும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே நின்றுக்கிட்டலாம். பாத்ரூம் கிட்டே நின்றுக்கிட்டு கிராணி வந்தோடனே ஷூட் பண்ணிடலாம். இந்த எல்லாத்தையும் பார்க்குதா? இல்லை.
இங்கே சவுண்டு போட்டுக்கலாம். இப்போ கிராணி இங்கே தான் வரும், இங்கே எண்டு போகும். கிராணி எங்கே வருதோ ஷூட் பண்ணிடலாம். 3 இடமும் தெரியுது அவளுக்கு இப்போ. ஓகே, இப்போ கிராணி இங்கேருந்து வரும், இங்கேருந்து வருது. சரி ஓகே, இப்போ எது ஹெட்டுக்கு மிஸ் ஆகிடுச்சிடா. சரி நீங்கள் அடுத்த ஹெட்டுக்கு பார்த்துக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு கீழே போய் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ. ஓகே, நான் கீழே வந்துட்டேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள கார் கீ இருக்குது. கார்கிட்ட வந்தாச்சு. ஓகே, பேட் சீடா. ஓகே, இப்போ மேலே போயிடலாம். மேலே போய்ட்டு போட்டாச்சு. அப்புறம் மாஸ்டர் கீ போடு. இது இல்லைனா நம்மளால எஸ்கேப்பே பண்ண முடியாது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கேஸுலின் இங்கே போட்டுட்டு போயிடலாம். போயிட்டு கன்று எடுத்துப்போம். இதுக்காக தேவைப்படும். இனிமேல் கிராணியை ஷூட் பண்ண தேவைப்படும்னு நினைக்கிறேன். அங்கே அப்படியே இங்கே எதாவது இருக்கான்னு தேடுவோம். அப்படியே எதாவது இருக்கா. இங்கே ஒரு அம்மும் இருக்குது, எடுத்துப்போம், தேவைப்படும். ஓகே, அம்மும் எடுத்தாச்சு. இங்கே தான் இருக்கா, அப்படியே வாங்க தேடுவோம். வேறு எங்கே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சீவருக்கு தான் போய் ஆகணும். புக்கு இங்கே பார்த்தேன், எங்கே பார்த்தேன்னு தெரியலையே. அப்படியே வாங்க பார்ப்போம். அந்த இருக்குது மேலே. ஓகே, புக்கை எடுத்துகிட்டு மேலே போயிடுவோம். ஓகே, இதை திறந்துட்டு இங்கே போய் புக்கை ப்ளேஸ் பண்ணிடுவோம். இதான் சென்டினோட அம்மா. ஓகே, வாங்க இங்கே வந்து நின்றுப்போம். கிராணி இந்த சவுண்டுக்கு வரும். ரைட் சைடு வந்தால் லெஃப்ட்டில் ஓடிடலாம், லெஃப்ட் சைடு வந்தால் ரைட்டில் ஓடிடலாம். அங்கே நான் பட்டன்னு பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரிமோட்டு போய் எடுத்துப்போம். ஓகே, ரிமோட் எடுத்தாச்சு. இங்கே வந்து நின்றுப்போம். திரும்பி அதே மாதிரி போய் அங்கே போய் நின்றுவோம். இப்போ கிளவி எங்கேருந்து வரணும் தெரியலையே. கீழே போட்டு சவுண்டு வர வச்சா கிராணி வரும், அப்போ ஓடிடலாம் நம்ம. ஓகே, கிராணி ரைட் சைடு வருது, நம்ம கீழே ஓடிடலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிட்டு கீழே போய் அங்கே இதில் போய் ஒழிஞ்சுப்போம். இப்போ ஒழிஞ்சதுக்கப்புறமா ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே போய் மாடிப்பல்ல திரும்பி சவுண்டு போட்டுருவோம். கிராணி வந்து அங்கே வந்துடுமா. நாம் போய் மேலே போய் இந்த புக்கை வச்சிட்டோம்ல, அந்த ஸ்பைடர் கிளவிட்டேருந்து ஒரு கீ கிடைக்கும். அந்த கீ எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி கீழே வச்சு போகணும். ஓகே, இப்போ கிராணி சவுண்டுக்கு அங்கே போய்டும். இப்போ நம்ம வந்து மேலே போகணும். அங்கே சீக்கிரம் மேலே போயிடலாம். இப்படி தான் போயாகணும், ஏன்னா அங்கே மணி இருக்குது. சவுண்டு கேட்டு கிராணி அங்கே வந்துடும். இல்லை ஷூட் பண்ணிட்டு போயிடலாமே, கன்று இங்கே தான் இருக்குது, அம்மும் இருக்குது, ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, கிராணி வருமா, இங்கே சவுண்டு போட்டுப்போம். சவுண்டு போட்டேன், இன்னும் கிராணியை காணும். ஓகே, நான் ஷூட் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன். ஓகே, கீ எடுத்துகிட்டு கீழே போயாச்சு. இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கீழே எடுத்துகிட்டு போகணும், அதுதான் இப்போ டாஸ்க்கு. இப்போ ஓகே, போயிடுச்சா. என்ன ஒரே சான்ஸில் போயிடுச்சு. நான் அத்தனை ட்ரை பண்ணுவேன், போகுது ஒரே சான்ஸில் போயிடுச்சு. சரி, நல்லது தான். அப்படியே வந்து இப்போ வந்து ரைட் சைடில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போனோன்னா ஒரு இது வரும், அது கீழே தான் போய் வைக்கணும். அதுக்கு போகலான்னு பார்க்குறோம், அதுக்குள்ளே இது வந்துடுச்சு, கிளவி வந்துடுச்சு. ஓகே, ஸ்பைடர் கிளவி வேறு நிற்கிது. அது போனோன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த கிளவி போகுது. போய் லைட்டாக எட்டி பார்ப்போம், கிளவி என்ன பண்ணுது, போயிடுச்சா இல்லை நிற்கிதா. இன்னும் நிற்கிது. போதா வந்து போயிடுச்சு. நம்ம இப்படின்ட்டு போயிடலாம். போய் இது ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ எப்பயும் மாட்டினா மட்டும் போதும், அதே சுற்றி அதே கரெக்டாகிடும். இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் இங்கே ஒரு இது இருக்கும், மேலே ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும் சின்னதாக. இது வேறு வந்துருச்சு. சரி, இங்கே போய் பார்ப்போம். உட்காந்து மேலே வந்தாச்சு. அங்கே என்ன நம்பர் பார்த்தேன், உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா? 1 2 எல்லாம் சொல்லுங்கள். 1 இல்லை 2, 1 2 2 ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே, 2 ஓப்பன் பண்ணால் மெலன். ஓகே, இதில் பேரலாக கிடச்சா கேமே முடிச்சிடலாம். ஓகே, வாங்க கீழே போவோம். ஓகே, கீழே இப்போ போகணுமா. ஓகே, கிளவி நிற்கல, ஸ்பைடர் கிளவி. இது வேறு நிற்கிது. ஓகே, நான் அப்படியே இங்கே வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போவோம். அங்கே திறக்கலான்னு பார்த்தேன், அங்கே போய் திறக்க போகிறேன். திறந்துட்டு இங்கே சேஃப் கீ இருந்துச்சு, சேஃப் கீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மெலன் எடுத்துகிட்டு போய் வெட்டி பார்க்கணும். வெட்டினா என்ன கிடைக்குன்னு தெரியலையே. ஓகே, பேரலாக் கீ கிடச்சிருக்கு. இது அவ்வளோத்தான், முடிஞ்சு கேமே முடிச்சிட்டோம். ஓகே, இதில் கிராணி இங்கே வந்தோடனே திறந்துட்டு ஓடிடலாம். இன்னும் கையே வர மாட்டேங்குது. நான் குதிக்கின்ட்டாரு. காட்டுகிற கையை கிராணி ஆல்ரெடி சூனி வச்சுருக்கு, அதனால் ஏதோ ஆயிடுச்சு போல். நான் ஒத்துக்க மாட்டேன், போங்கடா. சரி, இது வழியாக குச்சி போயிடலாம். ஓகே, குச்சிட்டேன். அந்த ஓட்டை வழியாக அப்படியே ஓடிட்டு இருப்பேன். ஓகே, போயாச்சு. அப்படியே வெளியே வந்துட்டேன், மேலேயும் வந்தாச்சு. இப்போ
அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு வெளியே போனால் போதும், அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம மேட்ச் வின். சரிங்க, கடைசியில் என்ன காட்டுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், கிராணி சாப்டர் 1 டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேமுன்னு சொல்லுங்கள், அடுத்து பார்ப்போம். ஓகே டாட்டா கைஸ், பாய் த எண்ட். ஓகே பாய் கைஸ், டாட்டா.